வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் எபிசோட் 6. இன்னைக்கு வீடியோ ஒரு சீரியஸான டாபிக் தான். வேறு குரூப்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ அவங்க மத்தியில் காமனாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இது எய்தர் உங்கள் லைஃப்பை ஒரு வளர்ச்சி பாதைக்கு தள்ளும், இல்லைனா எந்தவித மகிழ்ச்சியும் இல்லாத ஒரு பாதைக்கும் தள்ளலாம். எஸ், அதுதான் பர்ஃபெக்ஷனிசம். பர்ஃபெக்ஷனிசம்னு சொன்ன உடனே அது நல்லது இல்லைன்ற மாதிரி சொல்லிடாதீங்க. ரெண்டு விதமான பர்ஃபெக்ஷனிசம் இருக்குது. ஒன்று, ஜென்யூனாக மோட்டிவேட் பண்ணி உங்களோட லைஃப்பை ஒரு ப்ராக்ரெசிவ் க்ரோத்துக்கு புஷ் பண்ணும். இன்னொன்று, எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்ஸ் மட்டுமே தேட வச்சு உங்களை கீழே இழுக்கவும் செய்யும். இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் அண்ட் இது எப்படி நம்மளோட க்ரோத்துக்கு லிவரேஜ் பண்ணிக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த ஷோ. வீடியோட ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷனிசம்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சைக்காலஜிஸ்ட் இதை பர்சனல் ஸ்டாண்டர்ட் பர்ஃபெக்ஷனிசம், அதாவது பிஎஸ்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் எந்தவித எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் உங்களுக்கான பர்சனல் ஹை ஸ்டாண்டர்டை ஜென்யூனாக நீங்களே செட் பண்ணிக்கிறது. பிகாஸ் யூ ஜென்யூன்லி வாண்ட் டு க்ரோ. செய்கிற வேலையை பேஷனோட ஹோல் ஹார்ட்டடாக செய்கிற எத்தனையோ பேர்கிட்ட இந்த ஹை பிஎஸ்பி இருக்கிறத பார்க்க முடியும். இவங்களாம் தப்பே பண்ணாத அளவுக்கு பர்ஃபெக்ஷனிஸ்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தப்பு பண்ணாத மனுஷனே இல்லை, தப்பு பண்ணாத மனுஷனே இல்லைன்னு நான் ஏதோ ஒரு படத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். அதே தான், அவங்க செஞ்ச தப்புல இருந்து கற்றுக்கிட்டு தங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுல தான் இவங்க ஃபோக்கஸ் இருக்கும். ஃபெயிலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ்ன்றதை ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கையும் இவங்களை பிரேக்கோ ஸ்டாப்போ பண்ணிட முடியாது. இப்போது இதோட ஆப்போசிட்டை பார்க்கலாம். அதுதான் எக்ஸ்டர்னல் கன்சர்ன்டு பர்ஃபெக்ஷனிசம், இசிபி. இதை டாக்ஸிக் பர்ஃபெக்ஷனிசம்னு சொல்லி கூட நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இங்கே பேஷனை விட மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்ற பயம்தான் அதிகமாக இருக்கும். ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஆர் ஃபியர் ஆஃப் டிசப்பாயிண்டிங் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போகலாம். இந்த இசிபி இருக்கிறவங்க அவங்களோட ஓன் க்ரோத்தை விட மற்றவங்க தங்களை ஒதுக்கிடக்கூடாதுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க. நாம் பர்ஃபெக்டாக இல்லைனா நம்மளை மதிக்கவோ விரும்பவோ மாட்டாங்கன்ற எண்ணம் எங்களுக்கு ரொம்ப டீப்பாக இருக்கும். காலப்போக்கில் அதுதான் உண்மைன்ற மாதிரியும் அவங்கள நம்பவும் செஞ்சுருவாங்க. இதுக்கெல்லாம் ஆரம்பம் எங்கன்னு பார்த்தோன்னா, பெரும்பாலான மக்களுக்கு அவங்களோட சைல்ட்ஹுட்டில் அவங்களோட பேரண்ட்ஸ் மூலமாக தான் இது வந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கான அன்பும் அக்கறையும் நீங்கள் செய்கிற அச்சீவ்மெண்ட்ஸை சுற்றி மட்டுமே இருந்திருக்கா அப்படின்ட்டு. லைக் நல்லா படித்தாதான் அப்பா அம்மாவுக்கு பெருமைன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகி காலப்போக்கில் அந்த குழந்தைக்கான கோல்ஸை அவங்க பேரண்ட்ஸ் அளவே இல்லாமல் அடிக்கிட்டே போகிறத நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஒரு டெஸ்ட்டில் 90 மார்க் எடுத்த குழந்தைய அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் 10 மார்க் ஏன் விட்டேன்னு பேசுகிற எத்தனையோ பேரண்ட்ஸை நம்ம கிராஸ் பண்ணி வந்திருப்போம். இது போக போக அந்த குழந்தையோட பிரெயின் வயரிங் எப்படி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பண்ணாலும் பத்தாது, இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ற மாதிரி இந்த இசிபியை நோக்கி தான் உங்களை தள்ளும். இந்த டாக்ஸிக் பர்ஃபெக்ஷனிசமோட வளர்கிற அடல்ட்ஸோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்பவே புவராக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணுன்ற யோசிக்கிறத விட, இப்படி தப்பு நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகிட்டு ஒரு செல்ஃப் கிரிட்டிசிசம் அண்ட் ப்ரொகாஸ்டினேஷன் இந்த லூப்பில் மாட்டிட்டு கடைசியில் கிவ் அப் பண்ணுற ஒரு முடிவில் தான் நிற்கும். ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, பாஸ்ட்டில் அவங்க பண்ண எந்த தப்பையும் யாருமே அப்ரிஷியேட்டோ இல்லை அதுலேருந்து எப்படி லேர்ன் பண்ணி மேலே வரணும்னு சொல்லி கொடுத்ததில்லை. மோஸ்ட்லி பனிஷ்மெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதுதான் அவங்களோட இந்த பேனிக்னஸ்க்கும் காரணமாக இருந்திருக்கு. மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு சேர்ந்து நாளே அர்னால்டுக்கு டஃப் கொடுக்கணுன்ற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண முடியாமல் ஒரு மாதத்துக்குள்ளே குவிட் பண்ணுற மாதிரி பர்சன்ஸை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்களாக இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட் ஆஸ் வெல். ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா இந்த ஹெல்த்தி பர்ஃபெக்ஷனிசம், அதாவது பிஎஸ்பி இருக்கிற இண்டிவிஜுவல்ஸோட பிரெயின் வேறு மாதிரி ட்ரிகர் ஆகும். அது என்ன பண்ணுன்னா, அவங்கள கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி அந்த மிஸ்டேக்கை அனலைஸ் செய்ய வச்சு அதிலிருந்து எது தப்பாக போச்சு, இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி கோயிங் ஃபார்வர்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை தெளிவாக அவங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுத்துரும். இது நம்மளோட பிரெயினோட பில்ட்-இன் எரர் டிடெக்ஷன் அண்ட் எரர் கரெக்ஷன் டூலுன்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு நீங்கள் இதில் எந்த டைப் ஆஃப் பர்ஃபெக்ஷனிசமை அதிகமாக ஃபாலோ பண்ணுறீங்கன்றது புரிஞ்சிருக்கும். இஃப் அட் ஆல் உங்களுக்கு இசிபி ட்ரைட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர என்ன வழின்றதை பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட், செல்ஃப் அவேர்னஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா இந்த செல்ஃப் கிரிட்டிசிசம் லூப்குள்ளே போகாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஸ்டெப் டவுன் பண்ணி இந்த மிஸ்டேக் ஏன் நடந்ததுன்றதுக்கான ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம பாதி விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்ட மாதிரி தான் அர்த்தம். டெக் இண்டஸ்ட்ரியில் RCA or COI டாக் எழுதுகிற மாதிரி தான் இந்த விஷயமும். இது உங்கள் பிரெயினை பேனிக் ஸ்டேட்டுக்கு போகாமல் ஸ்லோ டவுன் பண்ணி டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை ஆக்டிவேட் பண்ணிவிடும் டு ஹெல்ப் யூ லேர்ன் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். லாங் டேர்மில் இது உங்கள் பிரெயினை சூப்பராக ரீவயர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ நேரம் பர்ஃபெக்ஷனிசம்னா என்ன, அது எத்தனை டைப்ஸ் இருக்குன்றதை கொஞ்சம் பார்த்தோம். இப்போது இதை ஃபாலோ பண்ணுற பர்ஃபெக்ஷனிஸ்ட் எத்தனை டைப்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னதான் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷனிசம் இசிபி அண்ட் பிஎஸ்பின்னு இருந்தாலும் இன் ரியாலிட்டி இதை ஃபாலோ பண்ணுற பர்ஃபெக்ஷனிஸ்ட் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் ஹை இசிபி அண்ட் லோ பிஎஸ்பி.
இவங்கள அப்ரூவல் சீக்கர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா செல்ஃப் ஸ்டாண்டர்டை விட எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் தான் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வேலையே பண்ண தெரியாதுன்னு இல்லை, பட் இவங்க பண்ணுற வேலையை யாரும் பெருசாக ப்ரைஸ் பண்ணலை அப்படின்னா ஈஸியாக டிமோட்டிவேட் ஆகி அந்த வேலையை செய்யாமலே விட்டுடுவாங்க. ரெண்டாவது டைப் லோ இசிபி அண்ட் லோ பிஎஸ்பி. இது கொஞ்சம் மோசமான கேட்டகரி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கேட்டகரியில் இருக்க மக்கள் யாரை பற்றியும் எதை பற்றியும் கேர் பண்ண மாட்டாங்க. எந்த மோட்டிவேஷனோ டைரக்ஷனோ இல்லாமல், லைஃப்பில் ஒரு கோலும் இல்லாமல் அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. தே ரியலி நீட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் டு கம் அவுட் ஆஃப் திஸ். போதைக்கு அடிமையான எத்தனையோ பேரை இந்த கேட்டகரியில் நீங்கள் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். மூணாவது லோ இசிபி அண்ட் ஹை பிஎஸ்பி. இங்கிலீஷில் லோன் உல்ஃப்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது இவங்க தான். தமிழில் இந்த நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்கிறவங்கள எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருப்போம். இவங்க ஹைலி மோட்டிவேட்டடாகவும் செல்ஃப் ட்ரிவனாகவும் நிறைய விஷயங்களை ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. பட் எந்தவித எக்ஸ்டர்னல் கன்சர்ன்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலான கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்ஸையும் சேர்த்து இவங்க இக்னோர் பண்ணிவிடுவாங்க. இப்படி இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இவங்க ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒர்க்கோ பண்ணுறாங்கன்னா, எண்டு கஸ்டமருக்கு என்ன நீடு இருக்குன்ற ஃபீட்பேக்கையும் சேர்த்து இவங்க இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, அல்டிமேட்லி தேர் ஒர்க் ஆர் பிஸ்னஸ் வில் ஃபெயில். கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவன் சொல்கிற மாதிரி. லாஸ்ட்டாக பார்க்க போகிற கேட்டகரி தான் ஹை பிஎஸ்பி அண்ட் ஹை இசிபி. இவங்கள பேலன்ஸ்ட் அச்சீவர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி மக்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கான ஹை ஸ்டாண்டர்டை அவங்களே செட் பண்ணிப்பாங்க. தென் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஹெல்த்தி அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவான ஃபீட்பேக்ஸை ஜென்யூனாக ஃபில்டர் பண்ணி அவங்களோட க்ரோத்துக்கு ஃபியூவல் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. இது லாங் டேர்மில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான செல்ஃப் மோட்டிவேட்டடான இண்டிவிஜுவல்ஸை உருவாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன். நீங்கள் இந்த ஸ்பெக்ட்ரமில் எங்கே இருக்கீங்க அண்ட் முக்கியமாக எங்கே போகணும்னு நீங்கள் இந்த ஸ்பெக்ட்ரமில் எங்கே இருக்கீங்க அண்ட் முக்கியமாக எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னதான் பை ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன் நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்தாலும், என்னோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் லவ் ஃபார் சைக்காலஜி அண்ட் நான் ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண இந்த புக், இது ரெண்டுத்துலேருந்து ஸ்டெம் ஆனது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் முழுக்க இதை இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிருப்பேன். இஃப் அட் ஆல் அது கஷ்டமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் தேவைப்படுதுன்னா ப்ளீஸ் சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். எல்லாரும் வீடியோ பார்த்தே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுறது கஷ்டம்தான். சிலருக்கு ஜென்யூனாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவை. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இட்ஸ் ஒன் வே ஆர் அதர். நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூல் தான் அதுவும். ஒரு ப்ரொஃபஷனலை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்பெஷலி சைக்காலஜின்னு போயிட்டு அவங்க இந்த கேலக்ஸி யூனிவர்ஸ்ன்னு ஏதாவது சொல்கிறாங்கன்னா திரும்பி பார்க்காம ஓடிட்டு வேற ஒரு நல்ல ப்ரொஃபஷனலை தேடுங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி வேறு என்ன டாபிக்ஸ் நான் பேசணுன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுனாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.